வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ பசங்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் மேக்ஸ் கற்றுக்கிறதுக்காக இந்த வீல் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து அடிஷன் வீல். இது வந்து டார்டாய்ஸ் அடிஷன் வீலு. பாருங்கள், நம்ம இது வந்து ஸ்கெட்சில் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கெட்சுக்கு பதிலாக இந்த வீலை பண்ணிவிட்டு பென்சிலில் நம்பர் மாற்றி மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ 7 + 7 7 + 7னா 14 இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்பர்ஸை வந்து அவங்கள போட்டு ஈஸியாக பண்ண வைக்கலாம். கிட்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப விருப்பமாக கற்றுப்பாங்க மேக்ஸு. வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொன்றையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வீல் வந்து பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு 4 கலர்ஸில் ஒரு கலர் பேப்பர், அதுக்கப்புறமா ஒரு அட்டை, திக்கான அட்டை. இதை வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு 3 சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைஸ் பெருசு, அப்புறம் 2 சைஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பெருசில் வந்து நம்ம வந்து பச்சை கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே நம்ம தலை 2 கை ஷேப் வரைஞ்சிட்டு அதையும் அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், இது வந்து கார்ட்போர்டு. நம்ம இது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் ஒரு ஆமை ஷேப்பில். அப்புறம் இதில் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கோம். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம வந்து கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சாரிங்க, சில வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு கிராஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பக்கமும் பூ மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் கோடு போட்டுக்கிறோம். ஆனால் ப்ளூ கலரில் கோடு போடுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு வளையலை வச்சு சர்க்கிள் போட்டுக்கிறோம். சர்க்கிள் போட்டுட்டு கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு பல்லு குத்துற குச்சி வந்து குத்தி பார்த்தோம். அது வந்து ப்ராப்பராக நிற்கலை, உடஞ்சி விழுந்துடுது. அதனால் நம்ம வந்து ஒரு கம்பி எடுத்துகிட்டு அந்த கம்பியை நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அந்த கம்பி சின்ன பசங்களுக்கு குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரா போட்டுட்டு சலோட்டை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். பின்னாடி அந்த கம்பியை வந்து சுருட்டி விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு கவர் பண்ணியிருக்கோம் சலோட்டை போட்டு. பின்னாடி அந்த கம்பியை வந்து முறுக்கி விட்டுருக்கோம். இங்கேயும் ஒரு சலோட்டை போட்டால் பசங்களுக்கு கையில் எங்கேயுமே உறுத்தாது. இந்த மாதிரி நமக்கு வந்து வீல் கிடச்சிருச்சு. இதில் நம்ம வந்து அடிஷன் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். சப்ராக்ஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் வேணும்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸும் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துட்ட நம்ம வந்து பென்சிலில் போட்டுக்கிட்டோம்னா இந்த நம்பரையும் நம்ம வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இது என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ணணும், என்ன சிம்பிள் போடணும், போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு சும்மா சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி டாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எது வேணாலும் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பென்சிலில் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.